அவங்க கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? தேவிய பெத்த அம்மா வந்து கதறி அழுது எதுக்கு என் பொண்ணுக்கு திருட்டு தாலி கட்டி கல்யாணம் பண்ணீங்க? ஏற்கனவே உங்க பையன் அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான். இப்போ நீங்களும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நான் அந்த சுடு வார்த்தைகளை எப்படி தாங்கிப்பேன்? அதனால இது உன் தப்புதான். கரெக்ட் அண்ணி. ஏய் சத்யா, நீ பாட்டுக்கு தைய தக்கான்னு அப்படியே குதிச்சிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஒரு முடிவு எடுத்திருக்க. இந்த வீட்டு மருமகளா நீயே? அத்தை அமைதியா இருங்க. அட நீ சும்மா இருப்பா. அண்ணியை எதிர்த்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு என்ன மிரட்டாத நீ. அண்ணி கேக்குறது எவ்வளவு நியாயம்? நானும் இப்ப கேக்குறேன். இந்த வீட்டுல தலைன்னு ஒண்ணு தலை நிமிந்து நிக்கும் போது வால் எதுக்கு வரம் இல்லாம இப்படி ஆட்டம் போட்டுச்சு? அது தப்பு தானே? அண்ணி கேக்குறது நியாயம் தானே? அம்மா மன்னிச்சிருங்கம்மா. நீங்க ஏற்கனவே ஒரு முறை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க. அந்த தைரியத்துலதாமா இப்போ நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் தாலி கட்டிட்டமா. அபி, நமக்குன்னு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து இருக்கு. ஒரு கல்யாணம் எப்படி நடக்கணும்னு விதிமுறை இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணாம உன் தம்பிக்கு எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணேன்னு நான் ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது. ஒரு கல்யாணம்னா அது ஒரு பொண்ணுக்கும் அவ குடும்பத்துக்கும் கிடைக்கிற மரியாதை, கௌரவம். ரெண்டு குடும்பமும் உட்கார்ந்து பேசணும். பல மனசுகள், புது உறவுகள் சங்கமமாகணும். ஒரு சந்தோஷமான குடும்ப சூழல் உருவாகணும். இது 1000 காலத்து பயிர். பல தலைமுறைகளை தாண்டி நிக்க போற உறவு. நாளைக்கு என் பேர பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன்? உங்க அப்பா கௌரவமா கல்யாணம் பண்ணல, திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா அவங்க எப்படிடா ஒன்ன மதிப்பாங்க? அம்மா சத்தியமான இந்த அளவுக்கு யோசிக்கலாமா? நீ ஃபாரின் போயிட்டு வர்றதுக்குள்ள கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு தேவி குடும்பத்தை கூப்பிட்டு ரெண்டு குடும்பமும் உட்கார்ந்து பேசி கௌரவமா சந்தோஷமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம் தான்டா நினைச்சேன். யாரு நீங்களா செல்வநாயகி? ரெண்டு குடும்பமும் உட்கார்ந்து பேசி சந்தோஷமா கௌரவமா கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க நினைச்சீங்களா? சதிகாரி, என் அக்காவையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையையும் ஈவ இறக்கமே இல்லாம கொல்ல வெறி பிடிச்சு துரத்துனவங்க நீங்க. அடி பாவி, ரவுடிங்களை வச்சு தாலி கட்ட பார்த்த, இப்போ உன் பிள்ளைங்க முன்னாடி எப்படி நடிக்கிற? அப்படி ஒரு கௌரவமா என் பிள்ளைக்கு தேவிய கல்யாணம் பண்ண விடாம இப்படி பண்ணிட்டீங்களேடா. ச்சே, என் மானம் மரியாதையே போச்சுடா. அத்தை, ஏய், உன் வாயால என்ன அப்படி கூப்பிடாத. நான் உன் அத்தையும் இல்ல, நீ என் மருமகளும் இல்ல. இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாதுடா. உன்னை என் மருமகளாவும் ஏத்துக்க முடியாது. இந்த வார்த்தை இப்ப வருதே, இது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏண்டா வரல? எப்படிடா எப்படிடா என்ன மீறி என்கிட்ட சொல்ல கூட இல்லாம ஒவ்வொரு கழுத்துல தாலி கட்டின? நான் ஏத்துக்க மாட்டேன்டா. அத்தை, இப்ப உங்களுக்கு அபிவமா தாலி கட்டினதுதான் பிரச்சனைனா நான் நேரடியா சொல்றேன். அதுக்கு காரணம் நான் தான். என் மனசாட்சியை தவிர நான் வேற யாருக்குமே என்னைக்குமே பயந்ததே கிடையாது. சத்யா பேசாம இரு. அம்மா கூட கூட பேசிட்டு இருக்காத. முடியாது அர்ஜுன், பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நான் கோழையா வாய் மூடி இந்த இடத்துல நின்னுட்டேன்னா அந்த பழியும் பாவமும் தேவியை தான் தாக்கும். அதனால இந்த பழியை நானே ஏத்துக்கிறேன். அத்தை, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நீங்க நியாயமா இந்த விஷயத்துல என்னதான் ஏத்துக்க கூடாது. ஏ அபி, சத்யா ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அவ தூண்டி விட்டாலும் உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ தேவிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுனாலதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அத்தை,
கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். தேவி வாழ்க்கைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் யார் பொறுப்பு? அதுக்கு ஒரு பதில் வேணும்ல அத்தை. தேவி உனக்கு யாரு? என்ன உறவு? அதான் சொன்னனே அத்தை, மண்டபத்துலதான் எனக்கு தேவிய பத்தி தெரிஞ்சது. அப்படி உறவு இல்லாதவளுக்காகவே நீ இவ்ளோ துடிக்கிறியே? 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள, ஏன் ரத்தம், ஏன் வாரிசு, என் கை மீறி போய் கல்யாணம் பண்ணா அது எனக்கு வலிக்காதா? என் நெஞ்சு வெடிக்காதா? அவ வயித்துல இருக்கிற 3 மாச குழந்தைக்காக நீ இவ்ளோ உருகுற. 30 வருஷம் பத்திரமா கண்ணுக்கு இமையா உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்ட புள்ள இவன். நான் உருக மாட்டேனா? நான் கதற மாட்டேனா? அபி கல்யாணம் எனக்கு கனவு. நான் தான் அர்ஜுனுக்கு உன்னை பொண்ணு பார்த்தேன். ஆனா நீங்க ஏற்கனவே காதலிச்சது எனக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருந்ததோ அதை விட பல மடங்கு ஏமாற்றம், வேதனை, மன உளைச்சல் இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் அது ஏன் புள்ளையே அவன் கல்யாண பரிசா எனக்கு கொடுத்திருக்கான்னு நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்க முடியல. இப்படி சொல்லாம திருட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ! அம்மா, என்னம்மா? அம்மா, அம்மா ப்ளீஸ் மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ் சொல்லுடா. எதுக்குடா உங்க மேல நான் இவ்ளோ பாசம் வச்சேன்? அத்தை ப்ளீஸ். ஏய், நீ சும்மா ரெடி அவசர கொடுக்க. மருமகனா மருமகளா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். நீயே எங்க அண்ணி மாதிரி மாமியார் ஆயிடணும்னு பார்த்தா அது நடக்குமா? ஏண்டா? அம்மா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு தேவியை ஏத்துக்கோங்கம்மா. அம்மா யார் மேலயும் தப்பு இல்லம்மா, சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. மன்னிச்சிருங்கம்மா விடுங்கடா. ப்ளீஸ்மா. என்ன விடுங்கடா. என்னாச்சுமா? வாங்க பாருங்கம்மா. ஸ்ருதி, டென்ஷன்ல அக்காவுக்கு பிபி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் சீக்கிரமா பிபி மாத்திரையை கொண்டு வா, போ. சரிப்பா. என்னாச்சுமா? அம்மா, அங்க பாருங்கம்மா. ஏய், சரியான ராசிக்காரி தாண்டி நீ. அப்படியே வந்ததும் எங்க நீ ஒரே அடியா சாச்சிட்டியே. இனிமே இந்த வீடு அப்படியே விளங்கிடும். மூஞ்ச பாரு. ச்சே.